சூப்பர் சிங்கர் 11ல செலிப்ரேஷன் சுற்றுல பாத்தீங்கன்னா மீனாட்சின்ற கண்டஸ்டன்ட் புஷ்பா 2ல இருந்து சாமி சாங்க பாடிருப்பாங்க. இந்த சாங் எவ்வளவு கஷ்டமான சாங்னு மியூசிக்க பத்தி தெரிஞ்ச சில பேருக்கு கண்டிப்பாவே புரியும். நிறைய ஏற்ற இறக்கங்களோடையும் எண்டிங் நோட்ஸ்ல சங்கதிகளோடையும் முடியக்கூடிய பாடல் தான் இந்த பாடல். இவங்க போடுற ஒவ்வொரு சங்கதிக்குமே அங்க இருக்கிற ஜட்ஜஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணி பாத்துட்டு இருந்தாங்க. இவங்க பர்ஃபார்மன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் 3 ஜட்ஜஸ் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பஸர் கொடுத்திருந்தாங்க. தமன், உன்னிகிருஷ்ணன், அனுராதா. தமன் என்ன சொன்னாருன்னா, இந்த சாங் நீங்க எடுத்து பாடுனது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல, அவ்வளவு நல்லா பாடுனீங்கன்றாங்க. அண்ட் அனுராதா என்ன சொல்றாங்கன்னா, நீ அங்கங்க போட்ட பொடி சங்கதிகள் அவ்வளவு சூப்பரா இருந்ததுன்னாங்க. உன்னிகிருஷ்ணன் என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட எனர்ஜிக்கே இந்த சாங்க்கு நான் பஸர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த 3 ஜட்ஜஸ் போய் இவங்களோட சிங்கிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து அதுல இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பஸர் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு இன்னும் கிளியரா சொல்லணும்னா, ஜட்ஜஸ் கமெண்ட் பண்றப்ப அவங்களோட ஃபேஸையும் பாருங்க, நாங்க ஆடியன்ஸா உட்கார்ந்துட்டு இருக்க அதர் கண்டஸ்டன்டோட ஃபேஸையும் பாருங்க. எல்லார் முகத்திலயும் இது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கான கமெண்ட்ஸ் தான் போயிட்டு இருக்க ஒரு சந்தோஷமும் இருக்கு. பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நாலாவது ஒரு ஜட்ஜ்னு சொல்லிட்டு ஒரு தற்கொலை உட்கார வச்சிருக்காங்க பாருங்களேன், அவர்தான். இந்த வீடியோ பாக்குற உங்கள நிறைய பேர் சூப்பர் சிங்கர் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். மிஷ்கினை உள்ள ஜட்ஜா கொண்டு வந்ததுக்கு ஒரே ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா சேனலோட டிஆர்பி ஏத்ததான். ஏதாச்சும் கான்ட்ரோவர்சியலா பேசுவாரு, காமெடி பண்ணுவாருன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் பாத்தீங்கன்னா இவங்க இவரை ஜட்ஜா வச்சிருக்காங்க. இவர் அந்த கண்டஸ்டன்ட்க்கு பஸர் கொடுக்காததுக்கு ரீசன் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் பாமரனா இந்த சாங் கேக்குறப்ப எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலன்ற அவர் சொன்ன கருத்துக்கு அவரே முட்டு கொடுக்கிற விதமா பக்கத்துல இருக்க எல்லாரும் பாத்தீங்கன்னா மியூசிக்ல ஜாம்பாவானா இருக்கிறவங்க அவங்க மியூசிக் ரிலேட்டடா சொல்லுவாங்க. ஆனா ஒரு சாதாரண மனுஷனா நான் இந்த பாட்டை கேக்குறப்ப எனக்கு அவ்வளவா இது எடுபடல, அதனால தான் பஸர் கொடுக்கிறேன். இந்த இடத்துல மிஷ்கினுக்கு ஒரே ஒரு கேள்விதான், நீங்க பாமரனா பாக்குறீங்கன்னா ஆடியன்ஸோட உட்கார்ந்து கை தட்டிட்டு போக வேண்டியதானே, ஜட்ஜஸா ஏன் அந்த சீட்ல போய் உட்கார்ந்திருக்கீங்கன்னு நான் கேட்பேன். அந்த மாதிரி கமெண்ட் சொன்ன உடனே பாத்தீங்கன்னா அந்த மீனாட்சின்ற கண்டஸ்டன்டோட ஃபேஸே மாறி இருக்கும். பிகாஸ் அவ்வளவு எஃபோர்ட் போட்டு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ரியல் மியூசிஷியன்ஸான ஜட்ஜ் கிட்ட இருந்து நல்ல கமெண்ட்ஸ் வாங்கி இருந்தாலுமே இந்த மாதிரி தற்குறி ஜட்ஜ்னால பாத்தீங்கன்னா இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எடுபடாம எனக்கு ஒரு டைரக்டரா ஆக்டரா மிஷ்கின் மேல ஒரு நல்ல மரியாதை இருந்தாலுமே இந்த ஷோ பொறுத்தவரை தேவையில்லாத ஆனி தான். சீசன் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து நான் மிஷ்கின் அவர்களை நிறையவே நோட் பண்ணிட்டேன். சோ அவரோட ஸ்ட்ராட்டஜி என்ன, இவர் ஏன் இப்படி பண்றாருன்றது ஒரு முழு வீடியோவாவே நான் சீக்கிரம் அப்லோட் பண்றேன். பஸ் தரலன்றதுனால பாத்தீங்கன்னா அத இன்னொரு ஜட்ஜா இருக்கிற தமன் ஸ்ட்ரைட்டாவே கேட்டாரு, சார் உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியல பெர்ஃபார்மன்ஸ் கூட இதுக்காக நான் உனக்கு பஸ் தரேன், அதுக்காக நான் உனக்கு பஸ் தரேன் சொல்லக்கூடிய ஒரு ஆள் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்கு எதுவுமே பண்ணாதது பாத்தீங்கன்னா மிகுந்த வேதனை அளிக்குது.